கொழும்பு ராஜகிரிய பகுதியில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 120 வெளிநாட்டு சந்தேக நபர்கள் இலங்கையிலிருந்து கலிபோர்னியா மற்றும் சவுதி அரேபியாவின் வங்கிக் கணக்குகளை ஊடுருவியமை தெரிய வந்துள்ளது. இணையவழி நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் கொழும்பு மேலதிக நீதவான் நுவான் கௌசல்யம் முன்னிலையில் வெலிக்கட போலீசார் நேற்று இந்த விவரங்களை சமர்ப்பித்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 3 கணனிகளை இலங்கை கணனி அவசர தயார்நிலை பிரிவிற்கு அனுப்பி நடத்திய முதற்கட்ட விசாரணைகளில் இது தெரிய வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு அமைய ஆசிரியர் சேவையில் உள்ள சம்பள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக படிப்படியாக சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன உறுதியளித்துள்ளார். இலங்கையில் அதிக வருமானம் பெறும் முதல் 10 தொழில்களுக்குள் ஆசிரியர் சேவையை உள்வாங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். 2021ஆம் ஆண்டு முதல் தாமதமடைந்திருந்த ஆசிரியர் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ள நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதால் முட்டை உற்பத்தியை தொடர்வது சாத்தியமற்றதாகிவிட்டது என அகில இலங்கை கோழி உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஒரு முட்டையை உற்பத்தி செய்வதற்கான செலவு தற்போது ரூபாய் 32 எட்டியுள்ளது என சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர நேற்று ஊடக சந்திப்பில் தெரிவித்தார். இருப்பினும் நேற்று ஒரு முட்டை பண்ணைகளிலிருந்து ரூபாய் 27 முதல் 28 வரையிலான மொத்த விலையில் கொள்முதல் செய்யப்படுகின்றது என தலைவர் குறிப்பிட்டார். அதன்படி சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் இந்த பண்ணைகளை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் கூறினார். ஒரு முட்டைக்கு ரூபாய் 6 மதிப்பு கூட்டு வரி விதிக்கப்படுவதாகவும் இந்த வரி விதிக்கப்படுவதும் உற்பத்தியை தொடர்வதை சாத்தியமற்றதாகிவிட்டதென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காலி துறைமுக காவல்துறை பிரிவில் உள்ள காலி உடுகம சிறைச்சாலையில் மக்குழுவ சந்திப்பில் உடுகம நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தின் முன்பக்க கதவிலிருந்து இளைஞர் ஒருவர் தவறி வீழ்ந்துள்ளார். நேற்றிரவு நடந்த இந்த விபத்தை தொடர்ந்து காயமடைந்த பயணியான இளைஞர் கராப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் காலி பகுதியைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் ஆவார். பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் காலி துறைமுக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட விசேட வைத்தியர்களும் ஏனைய வைத்தியர்களும் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். அத்தோடு கணிசமான எண்ணிக்கையிலான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் நாடளாவிய ரீதியில் உள்ள முக்கிய மருத்துவமனைகள் மற்றும் கிராமப்புற மருத்துவமனைகளில் சுகாதார சேவைகளை பராமரிப்பதில் கடும் சிரமங்கள் ஏற்படும் என்றும் சமல் சஞ்சீவ சுட்டிக்காட்டியுள்ளார். வயல்வெளி ஒன்றுக்கு அருகில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்து ராணுவ சிப்பாயின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலம் ஹோமாகம காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பிடிபென தெற்கு பகுதியில் நேற்று காலை மீட்கப்பட்டதென காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹோமாகம காவல் நிலையத்திற்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போதே இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் மொரண்டுடுவ மகாலந்த பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய இராணுவ சிப்பாய் என தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் எதிர்வரும் நாட்களிலும் மழை பொழியும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரும் வானிலை ஆய்வாளருமான நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். மத்திய வங்காள விரிகுடாவில் இலங்கையின் பருத்தித்துறை வடக்கு வடகிழக்கு திசையில் 309 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் அமுக்க சாய்வு விசையின் பற்றாக்குறையின் காரணமாக பல மணித்தியாலங்களாக ஒரே இடத்தில் நிலை கொண்டு தற்போது மிக மிக குறைவான வேகத்தில் நகருகின்றது. இதனால் இலங்கையின் பல பகுதிகளும் பரவலாக கனமழையை பெறுகின்றன. குறிப்பாக மேல் மாகாணம், தென் மாகாணம், வடமேல் மாகாணம், வடமாகாணம், சப்ரகமுவ மாகாணம் பகுதிகளில் கனமழையை பெறுகின்றன. இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஞாயிற்றுக்கிழமை வரை வங்காள விரிகுடாவில் நிலவும் என்பதனால் வடக்கு, கிழக்கு, மேற்கு, வடமேற்கு, மத்திய, சப்ரகமுவ, ஊவா, தெற்கு மாகாணங்கள் கனமான மழையை பெறும் வாய்ப்புள்ளது.
நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கடந்த 24 மணித்தியாலங்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் அச்சுவேலி பகுதியில் அதிகூடிய மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இந்த காலப்பகுதியில் 90.8 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் உள்ள சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் வரை கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக 20 பெரிய நீர்த்தேக்கங்களும் 19 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் இன்னும் நிரம்பி வழிகின்றன என்று நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. கழுகங்கையின் கிளை நதியான குடாகங்கையின் உப அவதானிப்பு பிராந்தியத்தின் மேல்நிலை பகுதிகளில் அதிகளவு மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் தொடர்ந்து மழை பெய்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய அடுத்த 24 மணித்தியாலங்களுக்காக மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் இன்று முற்பகல் 8 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புலத்சிங்கள பிரதேச செயலக பிரிவு, மதுராவல பிரதேச செயலக பிரிவு, பாலிந்தனுவர பிரதேச செயலக பிரிவு மேற்கூறிய பகுதிகளில் உள்ள குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியவற்றின் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை குடாகங்கை மற்றும் மகுரகங்கை ஆகியவற்றை சுற்றியுள்ள தாழ்நில பகுதிகளூடாக செல்லும் கிளை வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் கடுமையான அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இதுகுறித்து மிகுந்த அவதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட புதிய வரி திருத்தங்கள் காரணமாக எதிர்காலத்தில் உள்நாட்டு சந்தையில் வாகனங்களின் விலை கணிசமாக அதிகரிக்கும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போது சுமார் 10 மில்லியன் ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு வாகனத்தின் விலை இந்த புதிய வரி விதிப்பு முறையால் மேலும் 1.5 முதல் 2 மில்லியன் ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் அரோஷ ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். கண்டி தலதா வீதியில் உள்ள தனது கிளை மற்றும் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என்று சம்பத் வங்கி தெரிவித்துள்ளது. சம்பத் வங்கி சிறப்பு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டு இதற்கு விளக்கம் அளித்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரவுவது போன்று சம்பத் வங்கியின் இந்த அதிகாரியம் விளக்கமறியலில் வைக்கப்படவில்லை என்பதை வங்கி உறுதி செய்கின்றது. வாடிக்கையாளர் ஒருவர் பெற்ற சுமார் 51 மில்லியன் கடன் வசதி தொடர்பான முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த தவறான தகவல் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் வங்கி மற்றும் அதன் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடகிழக்கில் நிலை பெற்றுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி தொடர்ந்தும் நிலவுவதால் அடுத்த 24 மணி நேரத்தில் நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மற்றும் மழைப்பொழிவு அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிவுரைகளை கவனத்தில் கொள்ளுமாறு கடற்தொழில் மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கும் மேலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முதல் காங்கேசன்துறை, புத்தளம் மற்றும் கொழும்பு முதல் காலி வரையிலான கடலோர பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை இடம்பெற்ற தொடருந்து தடம் புரண்ட விபத்திற்கான காரணம் கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி தொடருந்து பாதையில் பொருத்தப்பட்டிருந்த இயக்க மற்றும் பூட்டுத்தண்டு இணைப்புகளை இரும்பு திருடர்கள் திருடிச் சென்றதன் காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பொல்காவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்தொன்று தடம் புரண்டு அதன் ஒரு பெட்டி தண்டவாளத்தில் கவிழ்ந்ததில் 12 பயணிகள் காயமடைந்துள்ளனர். பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் சந்தேக நபராக நீண்ட காலமாக துபாயில் பதுங்கியிருந்ததாக கூறப்படும் மனோஜ் சுரங்கல் இயற்கை என்று அழைக்கப்படும் பதுவத்த சமர கணேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் 43வது சந்தேக நபர் என பெயரிடப்பட்டுள்ளார். நேற்று கொழும்பு பிரதம நீதிபதி அசங்க எஸ் போதரகமா அவரை 90 நாட்களுக்கு காவலில் வைத்து விசாரிக்க கொழும்பு குற்றப்பிரிவுக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் இதனை ஒரு அறிக்கை மூலம் கொழும்பு குற்றப்பிரிவுக்கு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கணேமுல்ல சஞ்சீவ கொலையில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டிருந்த
உஸ்மான் குணசேகரவை இந்த வழக்கின் 44வது சந்தேக நபராக பெயரிடவும் பிரதம நீதிபதி அனுமதி வழங்கினார். நாட்டில் நிலவி வரும் தொடர் மழையை அடுத்து ரத்தினபுரி மாவட்டத்தின் பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி ரத்தினபுரி, எலபாத, குருவிட்ட, ஹகவத்த மற்றும் நிவித்திகல ஆகிய பகுதிகளில் மண் சரிவு அபாயம் குறித்து மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மலைப்பாங்கான பகுதிகளில் பெய்து வரும் கடுமழை காரணமாக ஏற்கனவே மண் சரிவு அறிகுறிகள் தென்பட்ட இடங்கள் மீண்டும் சரிவடையும் அபாயம் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.